பாபு ஒரு தன்மானம் நிறைந்த சிறுமை கண்டு பொங்கும் உழைத்தே உண்ண விரும்பும் அனாதை மனிதன். பல வேலைகள் பார்த்தும் நிலைக்க முடியாமல் தற்செயலாய் ஒருவனுக்கே உதவ கை ரிக்ஷா இழுக்க அதுவே அவன் ஜென்ம பிழைப்பாக மாறுகிறது. ரிக்ஷா நிறுத்தத்துல சோறு கொண்டு வரும் கண்ணம்மாவுடன் காதல். ஒரு நாள் ஒருவேளை ஒரு அதிசய மனிதர் மற்றும் அவர் குடும்பத்தை தற்செயலாய் பார்க்கும்போது பாபு அவர்களின் மனித தன்மையால் ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் காதலியை கற்பழித்து கொன்றவனை தற்செயலாய் கொலை செய்து 2 வருட தண்டனை பெற்று திரும்ப நண்பருடைய பிள்ளை அவன் முற்கால சேமிப்பில் இருந்த பணத்தில் ஒரு சொந்த கைரிக்ஷா வாங்கி தர தான் சந்தித்த குடும்பத்தின் சிறுமி மற்றும் அவள் அன்னை குடும்ப தலைவரின் அகால மரணத்தால் வறுமையில் சந்திக்கும் பாபு அந்த குடும்பத்துக்கு உதவ ஆரம்பிக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் ரவுடிகளால் சிறுமியின் அன்னைக்கு தொல்லை விளைய அந்த குடிசை வீட்டின் திண்ணையில் குடியேறும் பாபு அந்த சிறுமியை நன்கு படிக்க வைத்து அந்த குடும்பத்தை முன்னேற்ற மெய் வருத்தம் பாராது, பசி நோக்காது, கண் தூங்காது, தன்னையே வருத்தி ஒரே நோக்கில் உழைத்து வயதுக்கு மீறி முதுமை கண்டு சயரோகம் பிடியில் அவதியுற்று மருத்துவம் காணாமல் சிறுமியை பட்டதாரியாக்கி அவள் உயர்ந்த இடத்தில் வாழும் நிலையில் அவள் திருமண தினத்தன்று மரிக்கிறான். பாபுவின் சிறப்பு அம்சங்களில் மிக முக்கியமானது நடிகர் திலகத்தின் அபார நடிப்பு. ஒரு சுய மரியாதையுள்ள உழைப்பாளி, சிறுமை கண்டு பொங்கும் போராளி, அன்பு கண்டு நெகிழ்ந்து உருகும் அனாதை, வெளிப்படையான நேர்மையான மனிதன், மற்றோர் அலட்சியங்களை உதாசிக்கும் ஞானி, பின்னாட்களின் ஒரே நோக்கம் கொண்ட வயதுக்கு மீறி உழைப்பாலும் தன் உடலை பேணாமலும் தளர்ந்த வியாதிகாரனாய் லட்சியத்தில் தளரா உயர் நோக்கு கொண்ட மேன்மை அடைந்த மனிதனாய் என்று அற்புதமான கதாபாத்திரம். தன்னை இவர் வருத்தி கொண்டது சொல்லி மாளாது. ரிக்ஷா இழுக்கும் கட்டத்துல கோடம்பாக்கம் பாலம் அருகே மார் வலியால் அவதியுற்று ரத்தம் கக்கி நடிப்பாராம். ரிக்ஷாவை காலால் தூக்கும் சத்யன் ஸ்டைல் வர 1 மாதம் ஒத்திகை பார்த்தாராம். சிவாஜி திருலோகச்சந்தர் கூட்டணியில தெய்வ மகனுக்கு அடுத்த அற்புதம் இந்த காவியம். பாபுவின் லட்சிய பிடிப்பு அவனை எந்த தொழிலையும் நிலைக்க விடாத தருணங்களையும், காதல் சிறிதே இழக்கும் தருணம், விபத்தில் தன் ஒரே பிடிப்பையும் இழக்க இந்த அனாதை தேர்ந்தெடுப்பதோ வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்ள தன்னை ஒரு நாள் சமமாக நேசித்த வாழ்ந்து கெட்ட குடும்பத்தின் நலம் என்று ஒரே நோக்கம்தான். தன் தகுதிக்கும் மேலாய் வளர்க்கப்படும் வளர்ப்பு மகளின் உதாசீனம், போலி கௌரவ மனப்பான்மை, விடலை வயதுக்கேற்ற விலகல் மனப்பான்மை, எல்லாவற்றையும் ஒரு துறவு மனதோடு அணுகும் மேன்மை, எதுவுமே அந்த குடும்ப மனிதர்களின் நேசத்தையும் சிதைக்காமல் பாபுவையும் வதைக்காமல் உடனுக்குடன் தீரும் அற்புத அணுகள், பாபுவின் கடைசி நிமிட விலகல், தன் வளர்ப்பு மகளால் கடந்து வந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு இந்த படத்துல ஒரு சமகால தமிழ் படங்களில் அன்று காண கிடைக்காத அதிசய முத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். பாபு திரைப்படத்துல இதோ எந்தன் தெய்வம் பாடல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல். இந்த பாட்டு படத்துல 2 முறை அமைஞ்சிருக்கும். இந்த வெர்ஷனை TM சௌந்தரராஜன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. நடிகர் திலகத்தின் ஒப்பனை, சிகை அலங்காரம் எல்லாமே புதிது. வழித்து முன்தள்ளி வாரிய தலைமுடியுடன் ஒல்லி உடம்புடன் முற்பாதியில், பின் பாதியில் ரோகம் கண்டு வயதுக்கு மீறிய தளர்ச்சி கண்டு சிக்கான தாடி மீசையுடன் என்று முற்றிலும் புதிது. இடைவேளை வரை யதார்த்த நடிப்பு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நடிகர் திலகம் போன்ற மேதையே தேவைப்படுறாரு. நோக்கம், செயல் எல்லாவற்றிலும் அசாதாரணமான மனிதனான பாபு தன்னை வருத்தி அழித்து கொள்வதிலையும் அசாதாரணம்தான். மிக யதார்த்தமாய் மாறும் கதாபாத்திரத்தில் இந்த உணர்வை, மாறு நிலையை ஒரு மிஸ்டிக் கலந்த நோக்கம் தளரா உடல் தளர்ந்த உதாசீனம் மட்டுமே கண்டு ஒடுங்கிய மனிதனை சிவாஜி அவர்கள் சித்தரிக்கும் நடிப்பு ஒரு மந்திர செயல். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.